எடுத்தோடனே சுருக்கம். சரியா, கண்டென்சேஷன் எலாபரேஷன் தமிழ்ல சுருக்கம்னு. இது நம்ம சொன்ன மாதிரி தான், ஸ்பீட் மாதிரி வாசிப்பாங்க, 5 நிமிஷம் வாசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன செய்யணும், அதை மாதிரி படிவம்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போட்டு அதை என்ன செய்யணும், நம்ம எழுதின ஸ்பீடோட ஷோக்கை அப்படியே டிரான்ஸ் பண்ணணும். அப்படியே டிரான்ஸ் பண்றது எத்தனை பேஜுக்கு தான் இருக்கணும், கண்டிப்பா ஒரு ஷீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் இருக்கணும். சரியா, ஒரு ஷீட் என்னதுல இருக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல மட்டும்தான் இருக்கணும். அடுத்து உங்களுக்கு என்னது அப்படின்னா உண்மை படிவம்னு போட்டுட்டு அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும், மாதிரி படிவத்தில் உள்ள பேசேஜை வாசிக்க முடியும். வாசிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு என்ன ஹெட்டிங் வரும் அப்படின்னு சொல்லி தெரியும். சரியா, லாஸ்ட் இயர்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹெட்டிங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஏத்தாக்குல உள்ள ஹெட்டிங் வந்து என்னன்னா மாணவர்களின் எதிர்கால வளர்ச்சி முறை அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுக்கணும். எல்லாரும் ஒண்ணு போல கொடுக்க மாட்டோம், கிட்டத்தட்ட ஒண்ணு போல இருந்தா பரவாயில்ல. அதாவது எப்படி ஹெட்டிங் கொடுக்கணும்னா, ஒரு பேசேஜ்ல எதை பத்தி சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா அடிக்கடி எந்த வார்த்தைகள் வருது அதை கவனிச்சு அதை முதல்ல என்ன செஞ்சிருங்க, மெயின் ஹெட்டிங்கை ஒன்று கொடுத்துரும். சரியா, மெயின் ஹெட்டிங்கை என்ன செஞ்சிருங்க, நடுவில் எழுதிருங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, மெயின் ஹெட்டிங் எழுதின பிறகு நம்ம எழுதிருவோம்ல மெயின் ஹெட்டிங், மாணவர்களின் எதிர்கால வளர்ச்சி முறை போன வருஷத்துக்குள்ளது. இப்போ அதுல என்ன எழுதணும், ஃபர்ஸ்ட் 2 அப்படின்னா யாரு பேசியது அப்படின்னு எழுதணும். இது வந்து என்னன்னா காமனா உள்ளது, அதை எழுதி வச்சுக்கோங்க. சரியா, போன வருஷத்துக்குள்ள இது கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில், இது வந்து எல்லாத்துக்குமே வருமா, எழுதி வச்சுக்கோங்க. சட்டப்பேரவையில் யார் பேசினதோ அது இந்த ஃபார்மெட்ல தான் எழுதணும். சட்டப்பேரவையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் பல கோரிக்கைகளை தலைவர் அவர்களிடம் கோரினார். சரியா, இன்னொன்னு வந்து முக்கியமானது என்னன்னா, மாதிரி படிவம் அப்படியே நம்ம டிரான்ஸ் பண்ணிடுவோம். என்ன ஸ்ட்ரோக் எடுக்கமோ அதை அப்படியே டிரான்ஸ் பண்ணிடுவோம். சரியா, உண்மை படிவத்துல என்னன்னா அவங்க டைரக்ட் ஸ்பீச்ல கொடுத்தா நம்ம என்ன செய்யணும்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல தான் எழுதணும். சரியா, உங்க தமிழ் புக்ல ஸ்பீட் புக்ல இருக்கும் முன்னாடி பேஜ் நம்பர் வந்து இங்க பாருங்க, நடுவுல வந்து செகண்ட் பேப்பருக்கு பேஜ் 176 பக்கத்துக்கு அப்புறம் செகண்ட் பேப்பருக்கு ஒரு பேஜ் வந்து பிரியுது. அதுல செகண்ட் பேஜ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, தெரியுதா எதுன்னு, கோட்டுக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. வாக்கியத்தின் முடிவில் என்று கூறினார், கேட்டுக்கொண்டார், எடுத்து கூறினார், வினாவினார் இருக்கா, மேல ஃபர்ஸ்ட் 2வது லைன்ல இருக்கு பாருங்க, என்று கூறினார். 2வது என்று கூறி, அதுல இருந்து குறிச்சு வச்சுக்கோங்க, அதை படிச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா, அந்த பேஜ் மீனாட்சி பதிப்பகத்துல 176க்கு அப்புறம் செகண்ட் பேப்பர் பிரியுது. அதுல செகண்ட் பேஜ்ல கோட்டுக்கு ரைட் சைடு, சரியா, ரைட் சைடு வந்து சொல்லியிருக்காங்க, என்று கூறினார், கேட்டுக்கொண்டார், எடுத்து கூறினார், வினாவினார், கேள்வி எழுப்பினார், என்று தனது கருத்தை வலியுறுத்தினார், விளக்கினார், எடுத்து காட்டினார், கூட்டி காட்டினார், கோரிக்கை விடுத்தார், சம்பந்தப்பட்டவர்களை கேட்டுக்கொண்டார். இதெல்லாம் மனப்பாடமா படிச்சிருங்க. இதுல ஒரு 5-6 மனப்பாடமா இருந்தாலும் போதும். சும்மா அப்படியே படிச்சுட்டே இருந்தீங்கன்னா இப்ப ஒரு 5-6 வந்து நம்ம மனசுல என்ன செஞ்சிடும், மனப்பாடமா என்ன செஞ்சிடும் ஆயிரும். யோசனை கூறினார், அறிவித்தார், இதெல்லாம் வந்து என்னது, அந்த பேரா இருக்கு பாத்தீங்களா, அந்த அறிவித்தார் வர, அது வர எந்த வார்த்தைனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். படிவத்துல என்ன இதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னா, ஒரு சொல் வந்து மீண்டும் மீண்டும் வந்துச்சு அப்படின்னா அந்த சொல்ல வந்து என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ண கூடாது. ஒரே கருத்தை வந்து 2 தடவை சொன்னாங்க அப்படின்னா அதை ஒரே கருத்தா ஆக்கிரணும். திருப்பி அதை எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்க முடியுமோ அதை அவ்வளவுக்கு எவ்வளவு என்ன செஞ்சிடணும், சுருக்கிடணும். சரியா, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நம்மளுக்கு கொடுக்கறது வந்து டைரக்ட் ஸ்பீச்சா கொடுப்பாங்க. எப்படின்னா, சட்டப்பேரவையில் மாண்புமிகு உறுப்பினர் பல தலைவர்களிடம் பேசியதாவது, இந்த மாதிரி தான் வரும் நம்மளுக்கு. அதைத்தான் நம்ம இப்போ என்னதுன்னு எழுதியிருக்கோம், சட்டப்பேரவையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் பல கோரிக்கைகளை தலைவர் அவர்களிடம் கூறினார். சரியா, இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா, நியூஸ் பேப்பர்ல இப்ப நம்ம படிச்சோம் அப்படின்னா அந்த செய்தி எப்படி நம்மளுக்கு இருக்குமோ, நியூஸ் பேப்பர் ஃபார்மேட் தான் இன்டைரக்ட் ஸ்பீச். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர்ல ஒரு காரியம் வருது, பிஎம்ஓ ஒரு பிரசிடென்டோ பேசுனாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, பேசியதாவது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஏதாவது கருத்தை கூறினார், இந்த மாதிரி வலியுறுத்த விரும்பினார்,
இந்த கட்டளையை பிறப்பித்தார். அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல உள்ள ரீடிங் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் மொத்தத்துக்கு ஈஸியா சொல்லணும்னா அதுதான் என்னது உங்களுக்கு சைன் பேப்பருக்குள்ள இன்டைரக்ட் ஸ்பீச். சரியா? உண்மை படிவத்துல அப்படிதான் எழுதணும். சரியாமா? உண்மை படிவத்துல அதை எழுதணும். இன்னொன்னு வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க வந்து உண்மை படிவம் வந்து மொத்தமே என்னதுதான் ஒரு 2 பேஜ்ல முடிச்சிடணும். சரியா? ஹெட்டிங் கொடுத்து கொடுத்து எழுதியும் என்ன செஞ்சணும், அதே மாதிரி பெர் ஷீட் ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ். சரியா? அதுல என்ன முடிச்சிடணும். சரியா? ஒரு ஷீட்ல முடிச்சிடணும். ஒரு ஷீட்லன்னா என்னது, ஃப்ரண்ட் அண்ட் பேக். நீட்டா எழுதுங்க, ப்ரெசன்டேஷனுக்கு தான் மார்க். சரியா? நீட்டா எழுத தான் மார்க், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஹெட்டிங் கொடுக்கணும். சப்ஹெட்டிங் குறைஞ்சது எத்தனை கொடுப்பீங்க? குறைஞ்சது எத்தனை கொடுக்கணும்? 5ஆவது கொடுக்கணும். 5, 6ஆவது கொடுக்கணும். சரியா? 5, 6ஆவது என்ன செய்யணும், சப்ஹெட்டிங் கண்டிப்பா கொடுக்கணும். மெயின் ஹெட்டிங் கொடுத்துட்டோம், 2 லைன் கண்டிப்பா எழுதணும். சப்ஹெட்டிங் கண்டிப்பா என்ன செய்யணும், ஒரு 5, 6ஆவது கொடுக்கணும். அந்த 5, 6 நீங்க வந்து எதுல இருந்து படிக்கணும், ஸ்டோக்கை பார்த்தா ஞாபகம் வராது. நம்ம மாதிரி படிவம்னு ஒண்ணு எழுதியிருக்கோம்ல, அதை பார்த்தாலே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சலாம் நம்ம. அதனாலதான் மாதிரி படிவம் நம்ம எழுதுறது. மாதிரி படிவம் எவ்வளவுக்கு எவ்வளவு குட்டியா எழுத முடியுமோ குட்டியா எழுதணும். உண்மை படிவம் வந்து நல்ல நீட் ப்ரெசன்டேஷன்ல எழுதணும். சரியா? இப்படி 5 ஹெட்டிங் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, முக்கியமான இது முடிச்சதுக்கு அப்புறம் இதை எழுதணும் கண்டிப்பா. எல்லாத்துலயும் கொடுக்கப்பட்ட எழுத்துக்களின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்ட எழுத்துக்களின் எண்ணிக்கை 450. இது பொதுவாக தான் இருக்கும். இது மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதனாலும் எழுதலாம். நம்ம உட்கார்ந்து அதை கவுண்ட் பண்ணிலாம் எழுத முடியாது. சரியா? அதுக்கப்புறம் வந்து என்னது, எழுதப்பட்ட எழுத்துக்களின் எண்ணிக்கை 160, 160 to 165க்குள்ள எந்த நம்பர்னாலும் போட்டுக்கோங்க. சரியா? 158 அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். இதுவரை போட்டு இதை ஒரு கட்டம் வேணாலும் போட்டுக்கலாம். பென்சிலை வச்சு நீட் ப்ரெசன்டேஷனை காட்டணும் அப்படின்னா ஒரு கட்டத்தை போட்டுக்கலாம். சரியா? கொஸ்டின் நம்பர் போட்டு போட்டு எழுதுங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் போடாம எழுதாதீங்க. கண்டென்சேஷன்லாம் பிரிவு 1 அவங்க வாசிப்பாங்க. அப்போ அதை போட்டு தான் என்ன செய்யணும், எழுதணும். சரிம்மா, இந்த கண்டென்சேஷனுக்கு எத்தனை மார்க்குமா? 40 மார்க். சரியா? 40 மார்க்ஸ். இது நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சு எழுதுறது கிடையாது. சரியா? புரியுதா? ஃபுல் அண்ட் ஃபுல் இது உங்க கையில தான் இருக்கு. டக்குன்னு படிக்கணும், டக்குன்னு எழுதணும். கண்டென்சேஷனை எப்போ எழுதுவீங்க, முதலே எழுதிடணும். கடகடான்னு முதலே எழுதிடுங்க. ஆமா, எல்லாத்துக்குமே ஒரு 2 லைன் வரும். சரியா? இப்ப எல்லாத்துக்குமே 2 லைன் வரும். அதாவது எப்படின்னா, இப்போ மீனாட்சி பதிப்பகத்தையே எடுத்துக்கோங்களேன். பிப்ரவரி 2015 பேஜ் நம்பர் 71 கொடுத்திருக்காங்க பாருங்க. சுதந்திரம் அடைந்த பிறகு கல்வித்துறையில் அதிக ஊக்கம் காட்டி வருவதாகவும் கல்வி வளர்ப்பதற்கு ஆசிரியர்கள் நிலை உயர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சரியா? இது வந்து நீங்க யார்கிட்ட கேட்டுக்கொண்டார் அப்படிங்கறத எழுதிடலாம். இந்த மாதிரி எழுதுனா நல்லா இருக்கும். ஆகஸ்ட் 2012லயும் அப்படிதான் இருக்கு. நல்லாட்சிங்கிறது வந்து என்னன்னா, மெயின் ஹெட்டிங் பேஜ் நம்பர் 70 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் மாநாட்டில் கலந்து கொண்ட முதலமைச்சர் நாட்டில் நல்லாட்சி நிலவ என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறுமாறு கேட்டுக்கொண்டார். இப்படி ஒரு 2 லைன் எழுதிட்டு சப் ஹெட்டிங் போட்டீங்கன்னா ஹெட்டிங் பார்க்க அழகா இருக்கும். ஓ பரவாயில்ல, இவங்க ஹெட்டிங் போட்டிருக்காங்கிறது என்ன செய்யும் தெரியும். ஹெட்டிங்கை போட்டுட்டு அடுத்து சப் ஹெட்டிங் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. அதுக்காக சொல்றது. சரியா? நீ எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம் எழுதினாலுமே குறைஞ்சது அவங்க போடுற மார்க் வந்து 22, 21 அவங்க மூடு பொறுத்து தான் அதை போடுவாங்க. திருத்தறவங்க கையில தான் இருக்கு. 35 போட்டவங்களும் இருக்காங்க. 40 மார்க்கு மினிமம் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மார்க் 20 தான். நீங்க மைண்ட் செட் வந்து அதை பண்ணிட்டு போனாலே போதும். 20 தான் வரும். அதனால இதை நம்பியே போவாதீங்க. சரியா? 20, 22 நல்லா திருத்தினாங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எழுதுற கண்டென்ட்டோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நீட்டா சப்ஹெட்டிங் போடணும். சப்ஹெட்டிங் நீட்டா போட்டுட்டு அதுல ஒரு 2 லைன் டபுள் லைன் கொடுத்துக்கோங்க. என்னமா மாதிரி படிவம் சைட்ல போட்டுட்டு தான் மாதிரி படிவம் என்ன செய்யணும், எழுதணும். மாதிரி படிவத்துல மெயின் ஹெட்டிங் தேவை கிடையாது. ரஃப் காப்பி வந்து
மார்க்கே கிடையாது கரெக்ஷன்ல. நம்மளா எழுதுறது, நம்மளுக்கு உண்மை படிவத்தை எடுக்க முடியாது. ஷோக்குல இருந்து டக்குன்னு ஹெட்டிங் பிரிக்கவும் வசதி இருக்காது, வாசிக்க முடியாது. அதனாலதான் நம்ம ரஃப் காப்பி எழுதுறோம். அது நாளாக நாளாக என்ன ஆயிட்டுன்னா ரஃப் காப்பி எழுதுனவங்களுக்கு தான் அதிக மார்க் வர்ற மாதிரி ஆயிட்டு. அதனால ரஃப் காப்பி எழுதிட்டு எழுதுனா ரஃப் காப்பிக்கு ஹெட்டிங் கிடையாது. மெயின் காப்பிக்கு மட்டும்தான், இது உண்மை படிவத்துக்கு மட்டும்தான் என்னது ஹெட்டிங், அப்புறம் 2 லைன், அப்புறம் சப் ஹெட்டிங். புரியுதா? எப்படிமா எழுதணும் சப் ஹெட்டிங்? இதெல்லாம் எதை பத்தி எழுதணும்? இன்டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்னா எந்த மாதிரி இருக்கும்? நியூஸ் பேப்பர்ல உள்ள ஃபார்மேட் மாதிரி இருக்கும். சரியா? இல்ல எனக்கு நியூஸ் பேப்பர் ஃபார்மேட் வந்து தெரியாது அப்படிங்கிறவங்க, இப்போ முன்னாடி ஒரு பேஜ் சொன்னோம்ல, அதுல இருந்து ஒரு 5-6 வார்த்தை மனப்பாடம், வினாவினார், கேட்டுக்கொண்டார், கூறிக்கொண்டார், எடுத்துக்காட்டினார், இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி கடைசி ஒவ்வொரு லைனையும் முடிச்சா போதும். நீங்க அதை தனியாலாம் எடுக்க வேணாம். அவன் ஒரு இதுல முடிச்சிருப்பான், அந்த முடிக்கிறத மட்டும் எடுத்துட்டு நம்ம வார்த்தையை போட்டா போதும். புரியுதா? இது போக போக நம்ம அதை பத்தி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் மாதிரி படிவம் எழுதிட்டு கட் பண்ணணும். என்ன? கண்டிப்பா கட் பண்ணணும். இப்படிதான் கட் பண்ணணும். சரியா? இது வந்து பேப்பருக்குள்ள ரீவல்யூஷனுக்குள்ள. சரியாமா? இப்படிதான் கட் பண்ணணும். சரியா? மாதிரி படிவம் கட் பண்ணியாச்சு. 2 பேஜுக்கு எழுதி இருக்கு. அதுக்கப்புறம் உண்மை படிவத்தை பார்த்துக்கோங்க. 2 பேஜ் எழுதுனா எனக்கு கொஞ்சம் தாண்டிட்டு, அதனால 3 பேஜ் 3 லைன் எக்ஸ்ட்ரா எழுதி வச்சு கட் பண்ணியிருக்கேன். சரியா? உண்மை படிவம் வந்து என்னது? ஹெட்டிங் போட்டாச்சு. மாணவர்களின் எதிர்கால வளர்ச்சி முறை. சட்டப்பேரவையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் பல கோரிக்கைகளை தலைவர் அவர்களிடம் கோரினார். பல கோரிக்கையை கொண்டு அதுல போய் திணிச்சிடக்கூடாது. சரியா? சும்மா நார்மலா என்ன செய்யணும், நம்ம இது பண்ணணும். அப்புறம் சப்ஹெட்டிங் குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர்னு முதல்ல நான் எழுதியிருக்கணும். எழுதின பிறகுதான் ஐயோ பாதுகாக்கப்பட்ட குடிநீர் எழுதிக்காங்க, ஒருவேளை தப்பு போட்டுருவாங்கன்னு அது ஒரு பிராக்கெட்ல எழுதி விட்டாச்சு. அப்புறம் அரசியலில் மாணவர்களை இழுக்கக்கூடாது, அரசியல் கட்சியினரின் பொறுப்பு, குறிப்பு புத்தகங்களை ஒழித்தல், கதர் தொழில். சரியா? ஒரு 5 ஹெட்டிங் போட்டு எழுது. கரெக்டா கொடுக்கணும்னு இல்ல, அவன் அடிக்கடி அந்த வார்த்தை வரும் அந்த லைன்ல. சரி, அது தெரியும். அதாவது இப்போ இந்த இதே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதுல இருக்குல்ல, குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர்ல என்ன இருக்கு? உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு அதிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்க இந்த அரசினிடம் கோரிக்கையோடு தெரிவித்துக் கொண்டார். அவ்வளவுதான். அவரு தெரிவிச்ச அந்த பாயிண்டே ஹெட்டிங்கா, முக்கியமான இது அதை பாயிண்ட் ஹெட்டிங். ஒரு இதுல ஒரு 4-5 பாயிண்ட் வந்தது அப்படின்னா அதுல முக்கியமான பாயிண்ட் எழுதணும். அவ்வளவுதான். எது பார்ப்பாங்கன்னா ஹெட்டிங், சப் ஹெட்டிங், சரியா? அதுக்கப்புறம் இன்டைரக்ட் ஸ்பீச், இதுதான் பார்ப்பாங்க.